திரு மனுஷபுத்திரன். என்ன வியூகம் இது? தொடர்ச்சியாக அதிமுகவை பற்றிய விமர்சனங்களை நீங்கள் வச்சுட்டே இருக்கீங்க. அவர் ஒவ்வொரு முறையும் விளக்குகிறார். இப்போ எதிர்த்து ஒரு வாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பரப்புரையில் பிஜேபி எதிர்ப்பு. நேற்றைக்கு சொல்லியிருக்காங்க, புதிதாக நியமிக்கப்பட்ட தலைவர்கள்லாம் வந்து எங்களை ஒன்றும் பண்ணிட முடியாதுங்கிற அளவுக்கான விமர்சனங்களை வைக்கிறாரு. இன்றைக்கும் கூட முதலமைச்சர் அதிமுக வந்து ஒரு பிஜேபியோட பி டீம் என்பதாகவே ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அதிமுக பிரதிநிதிகள் யாரும் நேரடியாக இல்லாமல் விவாதத்தை நடத்துவதில் ஒரு சிறிய சங்கடம் இருக்கிறது. அவர்கள் வரவில்லை என்று நினைக்கிறேன். இருந்தாலும் கூட பரப்புரையில் தீவிரமாக இருக்கும். அதனால இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் அடிப்படையான கேள்வி என்பது, பாஜகவோடு அதிமுக உறவை முறித்து கொண்டது என்பது உண்மையானால் என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன், அதாவது அவர்கள் கூட்டணியில் இருந்ததற்கான காரணங்கள் நமக்கு தெரியும். அவர்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், பாஜகவுடைய தயவு அதுக்கு தேவைப்பட்டது, அதெல்லாமே நமக்கு தெரியும். ஏன் கூட்டணியில் இருந்தார்கள் என்பது வேறு எந்த கொள்கை சார்ந்த விஷயமும் அங்கே இதுவரை யாரும் பார்த்ததில்லை. சரி, அப்போ இந்த பிரேக்கப் ஏன் நடந்துச்சு கேட்டால் வந்து அண்ணாமலை வந்து அண்ணாவை ஏதோ திட்டிவிட்டார் என்று ஒரு சின்ன ரீசனை எடுத்துக்கொண்டு எப்போ நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை வைத்துக்கொண்டு அதை ஆரம்பித்தார்கள். சரி, அதற்கு பிறகாவது மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களில் தாங்கள் பாஜகவுடைய கொள்கையில் ஏற்கவில்லை என்று சொன்னார்களா, அல்லது சிறுபான்மை உரிமை தான் முதன்மைப்படுத்துகிறோன்றாங்க. தேசிய கட்சிகளால் மாநில உரிமையை நிலைநாட்ட முடியாதுன்னு உணர்கிறோம், அதனால ரெண்டு கட்சியும் நாங்கள் விலக்கி வைக்கிறோங்கிறார். இல்லை, அது உணர்றது பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, என்னென்ன விஷயங்கள்ல இப்போ உதாரணமாக ஆளுநருடைய அத்துமீறல்கள் இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிய போது கூட ஒரு வார்த்தை எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை ஆட்சி செய்யவே விடாமல் தொடர்ந்து ஒரு பெரிய தொந்தரவை ஆளுநர் ரவி கொடுத்து கொண்டிருக்கிறார். இதான இப்போ என்ன எங்கள் அப்ரோச் கடந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு வந்து ஆளுநர் வந்து இது போன்ற ஆய்வுலாம் நடத்தினப்போ வந்து திமுக அதை கடுமையாக எதிர்த்தது. போகிற இடங்கள்லாம் கருப்பு கொடியெல்லாம் காட்டணும். அன்றைக்கு இருந்தது அதிமுக ஆட்சி. ஆனால் இன்றைக்கு நீங்கள் வந்து மாநில உரிமைகளை ஒன்றிய அரசு பாதுகாக்கவில்லை என்று இவர்கள் சொல்வது உண்மை என்று சொன்னால் ஒரே ஒரு ரீசன், ஒரு ஊடகவியலாளராக உங்களிடம் நான் கேட்கிறேன், இந்தந்த காரணங்களுக்காக எதிர்க்கிறோம்னு 19 ரூபாய் யார் வேணாலும் சொல்லலாம். அல்லது கடந்த காலத்தில் நீங்கள் ஆதரித்த கொள்கைகள் எதுல இருந்தெல்லாம் நீங்க மாறுபட்டீங்க? உதாரணமா சிஏஏ உள்ளிட்ட விஷயங்களை குறிப்பிடுறாங்களே, அப்ப வந்து கூட்டணி தர்மத்திற்காக ஆதரித்தோம், இப்போ நாங்க அந்த எதிர்நிலைப்பாட்டில் இருக்கணும். இல்ல, கூட்டணி தர்மத்துக்காக கச்சத்தீவு விஷயம் கூட தேர்தலுக்காக பயன்படுத்துது பிஜேபி தான் சொல்றாரு. இன்னொன்னு சொல்றேன், அந்த இது வேளாண் சட்டங்கள் வந்தது. வேளாண் சட்டங்களை பிஜேபியினுடைய விவசாயிகள் பாரத் கிசான் சங்கம் தானே அவங்களே எதிர்த்தாங்க. வேளாண் சட்டங்கள் வந்து வண்டி வேண்டான்ட்டு. ஆனால் இவர் ஆதரிச்சார். அதாவது நீங்கள் கடந்த காலத்தில் கூட்டணி தர்மத்திற்காக சைத்துக்கொள்வது பிரச்சனை அல்ல, விலகி வர்றப்போ எந்த நிமிஷத்தில் அதை உணர்ந்தீங்க. ரெண்டாவது வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயின் எடுத்து பாருங்க, முழுக்க திமுகவை டார்கெட் பண்ணுறாங்க. திமுகவை டார்கெட் பண்ணி யார் வலிமையாக அங்கே இருக்காங்களோ அவங்கள தான் நாங்கள் வலிமையாக ஒன்றிய அரசு தான் சார் இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் அவங்க இல்லவே இல்லை, நீங்க தான் அவங்கள வந்து வலிமையா இருக்கிறதா பிம்பத்தை உருவாக்குறீங்க. இல்லை, நீங்க எங்களை விமர்சிக்க வேண்டாம் நாங்கள் சொல்லலை, உங்க எல்லா விமர்சனத்துக்கும் நாங்கள் பதில் சொல்றோம். ஆனால் மோடி அவர்களுடைய பொருளாதார கொள்கையை பற்றியோ, மோடி அவர்களுடைய மற்ற சட்டங்களை, மக்கள் விரோத சட்டங்களை பற்றியோ, சிறுபான்மை விரோத செயல்பாடுகளை பற்றியோ ஏன் எடப்பாடி பழனிசாமி எங்குமே பேசுவதில்லை? அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி வந்து இப்போ வந்து மோடி அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து புகழ்றாருன்னு சொன்னால் ஏன் அவர்களுக்கென்று, அது அவர்கள் அதிமுகவுடைய தலைவர்கள், இன்னொரு கட்சியினுடைய தலைவர்கள். எப்படி காங்கிரஸ் தலைவர்களை நீங்கள் வந்து இப்போ வல்லபாய் பட்டேலை வந்து தங்களுடையவர்களாக ஆக்கி கொடுக்குறார்களோ, அல்லது இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களை எப்படி தங்களுடையவர்களாக மாற்றிக் கொள்கிறார்களோ, இப்படி வெளியே இருந்து தலைவர்களை கடன் வாங்கி கொண்டு வாழக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருக்குது. அவர்களுக்கென்று வரலாறு கிடையாது, அவர்களுக்கென்று தனித்துவமான தலைமைகள் கிடையாது, ஆளுமைகள் கிடையாது. அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு நோக்கம்தான், அது எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதமர் வேட்பாளர்னு ஒருத்தரை முன்னிறுத்த முடியுதுன்றாங்க. எதிரணியில யாராலையும் அப்படி நிறுத்த முடியல, ஆளுமைகள் இல்லைன்றீங்க. ஆனால் பிரதமர் வேட்பாளர் மோடி தான். எந்த பிரதமர் இந்த பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி இந்தியாவில் தேர்தல்கள் நடந்துச்சு. 2004 வந்து பார்த்தீங்கன்னா யார் நின்னாங்க, 2009 யார் நின்னாங்க, அது 1996 யார் நிறுத்தப்பட்டாங்க. இது எல்லாமே கட்டுக்கதைகள். ஆனால் நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். இப்போ இவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்தியா கூட்டணி வெற்றி பெறாது, தோற்க வேண்டும்னு வெளிப்படையாக பேசினார். இந்தியா கூட்டணி முன்வைக்கக்கூடிய சமூக நீதி கொள்கைகள்,
இப்போ ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 50%ங்கிற இந்த கட்டுப்பாடை வந்து நாங்கள் தளர்த்துவோங்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக, ஆட்சி பொறுப்பில் இருக்க திமுக, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக இரண்டையும் நாங்கள் எதிர்க்கிறோம், ரெண்டனுடைய ஆன்டி இன்கம்பன்சி எங்களுக்கு சாதகமா இருக்கும். அதாவது அப்போ இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேசிய அளவில் இவங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சீட்டோ வாக்குகளோ கிடைச்சா போதும். அதாவது எந்த நேஷனல் இஷ்யூ பற்றி, மாநில உரிமைகளை பற்றி கவலை கிடையாது. இல்ல ஒரு கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநில உரிமைகளை பற்றி கவலை கிடையாது, ஒரு ஸ்டேட்டினுடைய டெவலப்மெண்ட் பற்றி கவலை கிடையாது. ஆனால் ஒப்புக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோடியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்வது என்பது இவர்கள் 2 பேரும் எழுதி வைத்துக் கொண்டு நடிக்கிற நாடகம். அதை கடந்து நீங்க ஒரு தேர்தல் நடக்கிறது, தேர்தலில் ஆட்சி 10 ஆண்டுகள் என்ன செய்யுது அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்கிறீங்க. அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து அப்படிங்கிற ஒரு இடத்த அந்த விமர்சனங்களை என்ன அடிப்படையில் முன்னிலை? இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதில் முன்வைக்கிறாங்க அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில். ஒரே நாடு ஒரே தேர்தலை நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? ஒரு ஆட்சி கவிழ்ந்துருச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாகவும் இருக்கலாம், மாநில அரசாகவும் இருக்கலாம். அப்போ 5 வருஷம் ஜனாதிபதி ஆட்சி நடத்த போறீங்களா மாநிலத்திலையோ அல்லது ஒன்றியத்திலையும்? இல்லை, ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ஒரு தேர்தல் நடைமுறை தானே அது. இல்லை நீங்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானதுன்னு சொல்ல முடியாது. சுதந்திரம் அடைஞ்சப்போ ஒரே நேரத்தில் சுதந்திரம் கிடைச்சி தேர்தல் நடத்தணும். அது ஏன் மாறுச்சு? அப்போ என்னன்னா 5 வருடங்களை கம்ப்ளீட் பண்ண முடியாத அரசியல் சூழல்கள் ஒன்றிய அரசுலையும் நடந்தது, மாநிலங்களையும் நடந்தது. அப்பதான் இந்த சிச்சுவேஷன் மாறுது. டெமோக்ரஸிங்கிறது பீப்புளோட மேண்டேட், மக்களுடைய உத்தரவின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒன்று தானே. அதே மாதிரி பொது சிவில் சட்டம், இப்படி ஒரு நாடு முழுக்க ஒரே இது வாக்காளர் எண்ணிக்கை, இது பதிவு, இது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல் சாசனம் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளையும் தனிமனித உரிமைகளையும் அவரவர் மத வழிபாட்டை பின்பற்றக்கூடிய உரிமைகளையும் குளிதோண்டி புதைப்பதனால் நாங்க என்ன சொல்றோம்னா, ஒன்றும் இல்லை சார், பிரைம் மினிஸ்டர் என்ன பிரச்சாரம் பண்றாரு, ராகுல் காந்தி என்ன மட்டன் சாப்பிட்டாரா இல்லையான்னு பேசுறாரு, என்ன அல்லது தேஜஸ்ரீ யாதவ் என்ன சாப்பிட்டாரு, கறி சாப்பிட்டாரா இல்லையா, மீன் சாப்பிட்டாரா இல்லையான்னு பேசுறாரு. இதுதான் ஒரு பிரதமருக்கு அவருடைய பரப்புரையில் இருக்கக்கூடிய கேள்விகள் வைக்கிறீங்க. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறார் திரு குமரகுரு. இன்றைக்கு இன்னொரு விஷயத்தை முதலமைச்சர் முன்வைக்கிறார். ஏற்கனவே பேசப்பட்டது டீலிமிட்டேஷனை இங்கே எடுத்துட்டு வராரு. 8 தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு குறையும், தென்னிந்தியாவுக்கு தொகுதிகள் குறைய போது, உரிமைகள் குறைய போது, அப்போ பிஜேபிக்கு வாக்களிச்சா இந்த சிக்கல் இருக்கு அப்படிங்கிறாரு. தென்னிந்தியாவில் எங்களுக்கான ஒரு ஈர்ப்பை நாங்கள் கொண்டு வர்றோம், தமிழ்நாட்டில் எங்களுக்கான ஒரு அக்செப்டன்ஸ் வருது அப்படின்னு பிரதமர் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த எண்ணிக்கை டீலிமிட்டேஷன் உள்ளிட்ட அம்சங்கள்லாம் உங்களுக்கு எதிராக மாறாது? சொல்லிட்டாங்க, டீலிமிட்டேஷன்ல வந்து இருக்கிற தொகுதி குறையாது, மக்கள் தொகை எண்ணிக்கையில தான் பண்ணுவாங்க. அந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடத்துல அதிகமாகும், கம்மியாக இருக்கிற இடத்துல குறைக்க மாட்டோம். ஏன்னா அது அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா 2019 மோடி திருப்பி வந்தால் ரேஷன் கடையெல்லாம் மூடிடுவாங்க, லாக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ ரேஷன் கடை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க எல்லா ரேஷன் பொருள்லாம். இவங்க சொல்கிறது எல்லாமே மோடி அவர்கள் உள்ளே வந்தால் இது ஆகிடும். ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 10 வருஷம் பார்த்துட்டோம், நீங்கள் சொல்கிற அந்த இதெல்லாம் பூச்சாண்டி வருது, இதெல்லாம் இனிமேல்லாம் பண்ணாதீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும் இனிமேல்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் சொல்லும் எப்படி அந்த முடிவு வரீங்க? எல்லாம் வரவேற்பு வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்த்துட்டு இருக்கும்போது வரவேற்பு பார்க்குறோம். அவர் சொன்ன மாதிரி வந்து ஏன் அந்த கூட்டணி முடிஞ்சதுன்னு தெரியல, எந்த காரணத்துக்காக முடிஞ்சதுன்னு தெரியலன்னா, 2013 காங்கிரஸ் எதுக்கு முடிச்சாங்கன்னு உலகத்துக்கு தெரியும். வேற எந்த காரணம், கொள்கை காரணம் கிடையாது. என் மகளை உள்ள வச்சுட்டீங்க அப்படின்னாரு. திருப்பி ஏன் சேர்ந்தீங்க யாரை கேட்டோமா? கூட நட்பு கேடாய் விழுந்தது. ஆனா 2013 அவங்க கூட்டணி முடிஞ்ச பிறகு 2 பேரும் கடுமையான விமர்சனங்களை எதிர்நிலையில இருக்கும்போது விமர்சனங்களை வச்சாங்க. அதுதான் எதிர் கட்சி ஆயிட்டோம்னு சொன்னாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்களும் அதிமுக பத்தி எந்த விமர்சனமும் வைக்கிறது இல்ல, அவங்களும் வைக்கிறது இல்ல. அப்ப நீங்க எதிரிகளா இருக்கீங்களா, ஒன்னா நின்னு மறைமுகமா இருக்கிறீங்களா? அது எந்த வகையில வந்து கண்ணியமான அரசியலா இருக்கும்? நேத்து வரைக்கும் ஒன்னா இருந்துட்டு ஒரே கட்சியில இருந்துட்டு வெளியில வந்த உடனே எங்க இருங்க, இனிமேல் ப்ராஸ்பெக்டிவ் இன்னில இருந்து வரப்போறதை எதிர்க்க முடியுமே தவிர, நாங்களே கூட இருந்துகிட்டு இருக்கும்போது நான் அந்த காலத்து என்ன பண்ணீங்க தெரியுமான்னு கேட்டா அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க, நீங்க தானே சார் கூட இருந்தீங்கன்னு கேட்பாங்க. இது படித்தவர்களுக்கு சாதாரண தெரிஞ்ச விஷயம். இன்னில இருந்து ஒரு 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 சினக்கம் ஒரு இது வந்துருச்சு, சரி ரைட், உங்களுக்குள்ளே பிரச்சனை பிரிஞ்சுட்டாங்கன்னா இனிமேல் நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்றதுதான் படிச்சவங்க சொல்றது. நாங்க என்ன பண்ண முன்னாடி நீங்க அப்ப அந்த காலத்துல பண்ணலையா அப்படின்றதெல்லாம் இப்ப அகில இந்திய தலைமை விமர்சிக்கிறது இல்லையே தவிர தமிழ்நாட்டு தலைமை கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்கு. அப்ப இதை எப்படி பாக்குறது? தமிழ்நாட்டு தலைமை விமர்சிக்கிறதுங்கிறது என்னன்னா அது நாகரிகம் இல்ல. நீங்க இதை எப்படி எடுத்துட்டு போகணும்? நாகரிகம் இல்லைங்க. ஏற்கனவே இருக்கும்போது ஒன்னா இருக்கும்போது அந்த ஸ்கீம் இப்ப நீங்க அந்த காலத்துல ஏன் இந்த ஸ்கீமை கொண்டாந்தீங்க கேட்க முடியாது. ஆனா இப்போ எங்க தலைவர் அண்ணாமலை என்ன பண்றாருன்னா, ஒரு முறையும் பேசும்போது நீங்களும் அதற்கு ஒரு காரணம், இத்தனை வருஷமா இப்படி மோசமா இருக்கு அப்படின்னா. ஆனா இதுல மோசமானது ரெண்டுத்துல எது மோசமானதுன்னா திமுக வந்து கட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பேசுறாங்க.
இது ஒரு நேத்து வரைக்கும் ஒண்ணா இருந்து மக்களை விரும்ப மாட்டாங்க. டக்குன்னு இன்னைக்கு ஆட்சி இருக்க கூடாதுன்னு சொல்லலாம், கட்சி இருக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் ஜனநாயகத்துல என்ன கட்சி இருக்க அடிப்படை எங்கேயுமே சொல்லல. முக் பாரத்ன்றது வந்து காங்கிரஸுக்கும் சரி திமுகவும் சரி ஆட்சி அதிகாரத்தில் இருக்க கூடாது, மக்களே அவங்கள அகற்றுங்க அங்க இருந்து அப்படிதான் சொல்றாங்களே தவிர எங்கேயுமே வந்து நீங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்றது இல்ல. நீங்க மொத்தத்திலே பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு ஹிந்தி கொஞ்சம் தான் புரியும். ஆனா அதுல இருந்து நான் புரிஞ்சது சொல்றேன். காங்கிரஸ் சர்க்கார் முக்து பாரத்னு சொல்லல, அவங்க காங்கிரஸ் முக்து பாரத் தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அது வந்து அப்படி உலகத்துல வந்து காங்கிரஸ் இல்லாத ஒரு மாநிலம் அப்படின்னா காங்கிரஸ் தான் இருக்க கூடாது இருக்க முடியுமா? பாசிபிலிட்டி இருக்கா? இப்ப திமுக இருக்க கூடாதுன்னா ஒரு தொண்டன் கூட இல்லாம இருக்க முடியுமா? ஆட்சியில் இருக்க கூடாதுன்னா மொத்தம் அது மக்களுக்கு புரியுது அது என்னன்னு. நாங்க எங்க போனாலும் முதல்ல இவங்க சொன்னது, இவங்க திமுக என்ன சொன்னதுன்னா 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னும் போது எல்லாருமே வந்து 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க நம்ம வந்து நினைச்சாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. கள நிலவரம் பாத்தீங்கன்னா முக்கியமான பிரமுகர்கள் டிஆர் பாலு உள்பட கனிமொழி உள்பட தமிழ் சங்கம் அப்படி எல்லாரையுமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள், நீங்க ஏன் இதை செய்யல அப்படின்னு. ஆனா 10 வருஷமா இருந்த எங்களை ஒருத்தருமே கேள்வி கேட்கல. நீங்க சொல்ற மாதிரி இருந்தா மோடி மோசமான ஒரு தலைவர் நீங்க சொல்ற மாதிரி உண்மையா இருந்தா முதல்ல எங்களை கேட்பாங்க. எம்பிக்களா யாராவது இருந்தா கேள்வி கேட்கலாம், எம்பிக்களா இல்லையே அப்ப எப்படி கேள்வி கேட்க? அப்படி இல்லை, நீங்க கேட்கணும்ல. இப்ப நீங்க இத்தனை வருஷமா ஆண்டுங்க, 10 வருஷமா ஆண்டு இதை எங்களுக்கு செஞ்சீங்களா? மேடைகள்ல கேட்கறாங்களா? கேட்கலையா? மேடைகள் இல்லைங்க, வழி மறித்து திரும்ப போங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து தமிழக ஹிஸ்டரியில அதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். அது யாரு கொஞ்சம் கூட முன்ன பின்னெல்லாம் கிடையாது, எல்லாரையும் ஒரே மாதிரி கூப்பிடுறது, நீங்க வெளியில போங்க என்ன செஞ்சீங்கன்னு. அது ஒரு திமுக எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள். நாங்க பாக்குறோம், அவங்க நினைக்கிறது வேற. ஆனா கலை யதார்த்தம் வந்து எங்களுக்கும் திமுகவும் கடுமையான போட்டி இருக்கு பல தொகுதியில். இது வந்து களத்துல இருக்கிறது இல்ல, அவங்களே சொல்றது திமுக அதிமுக தாங்க களம்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, திரு முதலமைச்சர் ஸ்டாலினும் சொல்றாரு. அது எப்படின்னா நம்ம 2 பேர் சண்டை போட்டுப்போம், அவங்கள உள்ள விட்டுறாதீங்க. நம்ம எந்த ஒரு காரணத்தை அவங்க வந்து கணிப்பாங்கல்ல, நீங்க கணிக்கிற மாதிரி இல்ல. கத்திங்க நீங்க ரிசல்ட் பாருங்க, நீங்க வரப்போது அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு சொல்லுங்க என்னங்க எப்படி இருக்கு, நாங்க எப்படி வளர்ந்துருக்கோம்னு அன்னைக்கு தெரியும். அவங்க ஏன் எங்களை திட்டல, இவர் ஏன் திட்டலன்னா, இவங்களை திட்டுறாங்கன்னா நம்ம 2 பேர் மட்டும் போட்டி போட்டுப்போம், மூணாவதா ஒருத்தர் உள்ள வர வைக்க வேண்டாம், நம்ம பார்த்து போன்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அது மக்கள் புரிஞ்சிருச்சு. இப்போ இல்ல இவங்களே வேண்டாம், இனிமேல் இன்னொரு கட்சி வரட்டும் பார்ப்போம். இல்ல இப்ப இவங்க வந்து குறிப்பா திமுக சொல்றது, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் பிரதிபலிக்கிறது, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை எங்கள் தேர்தல் அறிக்கை, இந்தியா கூட்டணி தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலில் ஒரு ஹீரோவா இருக்கு, மக்கள்கிட்ட பெரிய மாற்றத்தை உண்டாக்குதுன்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு இல்லையா? நீங்க உங்கள்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. பாஜகவோட தேர்தல் அறிக்கை வந்திருக்கு, அதுல என்ன செஞ்சோன்னு சாதனைகளை சொல்வதை விட இன்னும் கூடுதலா இதான் பண்ண வேண்டியிருக்குங்கிற சொல்றாங்க. நீங்களே வைக்கிற விமர்சனங்களை உங்கள்கிட்ட வைக்கிறீங்களே சொல்லுங்க. ஒரு இடத்துல வந்து இது வரைக்கும் இப்ப அவங்க 75 ரூபாய்க்கு கொடுப்பன்றாங்க பெட்ரோல். அடுத்த கேள்வி, ஏன் இப்ப கொடுக்க கூடாது? உங்கள்ட்ட தானே இருக்கு அந்த பணம், உங்கள்ட்ட தானே இருக்கு. இல்ல எங்கள்ட்ட எங்க இருக்கு? பெட்ரோலிய நிறுவனங்கள் யார்ட்ட இருக்கு? பெட்ரோல் இல்லைங்க, பெட்ரோல் விலை குறைப்பு. அதான் சார், அது யார்ட்ட இருக்கு? பெட்ரோலிய நிறுவனங்கள் விலை குறைக்கிறது யார் கையில இருக்கு? ஜிஎஸ்டில வருதா பெட்ரோல்? பெரும்பான்மையான பணம் எங்க போகுது? டாக்ஸ் எங்க போகுது? ஸ்டேட் சொல்லுங்க. பெரும்பான்மை எப்படி போகும்? ஸ்டேட்டுக்கு போகுது. 40 ரூபீஸ்ங்க. இப்ப இருக்கிற கணக்குல 102 ரூபாய் 40 ரூபாய் ஸ்டேட்டுக்கு போகுது. நாளை காலையில 25 ரூபாய் குறைச்சிட்டு நீங்க கொடுக்கலாம். ஆனா மக்கள் என்ன கேக்குறாங்க, ஏன் இத்தனை நாளா குறை? ஏற்கனவே தான் வரி வருவாய் இல்லங்கறாங்களே மாநிலங்களுக்கு. நீங்க எல்லாம் அதையும் விட்டுட்டு இதையும் எடுத்துட்டு அப்புறம் மிச்சம் என்னதான் நிக்கும்? எல்லாத்தையும் நான் இப்ப குறைப்பேன்னு சொன்னா ஏன் இத்தனை நாளா குறைக்கலன்னு நாங்க என்ன சொல்றோம்னா, இது வரைக்கும் நடந்த சாதனைகளை காமிக்கிறோம், அந்த சாதனைகள் தொடரும் சொல்றோம். ஒரு இடத்துலயாவது இவங்க எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்க, நீங்க சொன்னது இவ்வளவு தப்பா போட்டிருக்கு எடுத்து பாருங்க, எல்லாம் கூகுள்ல இருக்கு, எதுவும் போய் சொல்றது. கனகராஜ் கேட்போம், என்னங்க ஏன் தப்பா சொல்றீங்கன்றத அவர்கிட்ட கேட்கலாம். அவரு கேட்டா நண்பர் கேட்டா தப்புன்னு சொல்லுவாரு. இல்ல கேட்கலாம், கூகுள்ல இருக்கு, நீங்க போட்ட பொய்யான டேட்டா கூகுள்ல இருக்கு. பேசலாம். நடைமுறையில் எங்கேயுமே இது இல்ல. ரைட், நான் அவர்கிட்ட போறேன்.